ஒரு அவசர காலத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. குறிப்பாக வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கணும். அங்கே வந்து அந்த இடங்களை வந்து நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அது எப்படி பப்ளிக்லேயும் மீடியாலையும் போய் சேர்ந்துருச்சு, மீடியா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கேயுமே சோறு வைக்கக்கூடாது நாய்களுக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இதை கடைசி வரைக்கும் யாருமே அரசு சார்ந்த இல்லை இந்த விலங்கு நலம் வாரியம் சார்ந்த யாரோ தெளிவாக ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கடைசி வரைக்கும் வந்து அதை கன்வே பண்ணவே இல்லை. அதோட விளைவு என்ன அப்படின்னா, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண் ஃபீடர்ஸ் வந்து அவ்வளோ விதமான ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆளானாங்க. எத்தனையோ திருநாய்கள் வந்து லட்சக்கணக்கான திருநாய்கள் வந்து கண்ணீரும் வலியுமா துடிச்சிக்கிட்டு இருக்குது, கதறிட்டு இருக்குது. அந்த 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 சத்தம் வந்து யாருக்கு கேட்குதோ இல்லையோ, அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை அது கூட நம்ம ட்ராவல் ஆகிற நமக்கு கூட அது கேட்கல அப்படின்னா அதுக்கான தீர்வை நோக்கி போக முடியாது. இதில் அவசரமாக நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, தொலைநோக்கு பார்வையில் நிரந்தரமாக இது பண்ண வேண்டிய பிரச்சனைகள் என்ன, தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்டே 2-3 பேர் கேட்டாங்க, நம்ம சிஎம் பார்க்க போகிறோம் இன்னும் 2-3 நாளில் வரீங்களா அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, இந்த என்ஜிஓ அமைப்புகள் எல்லாமே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி போனேன், இவரை பார்த்தேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடணும். தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான நேரமோ அதுக்கான சூழலோ இது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மோசமான கருத்தடைகளால், இடம் மாற்றத்தால் எத்தனையோ திருநாய்கள் வந்து லட்சக்கணக்கான திருநாய்கள் வந்து கண்ணீரும் வலியுமா துடிச்சிக்கிட்டு இருக்குது, கதறிட்டு இருக்குது. அந்த 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 சத்தம் வந்து யாருக்கு கேட்குதோ இல்லையோ, அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை அது கூட நம்ம ட்ராவல் ஆகிற நமக்கு கூட அது கேட்கல அப்படின்னா அதுக்கான தீர்வை நோக்கி போக முடியாது. ஒரே ஒரு விஷயம், அதாவது எளிமையான ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து எவ்வளவோ வலிமையான விஷயத்தை வந்து சாதிச்சிருக்காங்க. ஆனால் வலிமையான ஆட்கள் வந்து தனித்தனியாக நின்று ஒரு சின்ன எளிமையான விஷயத்தை கூட சாதிக்க முடியாது அப்படிங்கிறதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விலங்குகள் நல வாரியம் அந்த வாரியத்தில் இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு தயவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மீடியாவில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த போஸ்ட்டு எனக்கு பேருக்கு பின்னாடி வந்தால் பெரிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வராதீங்க ப்ளீஸ்.